अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே 522வது ஸ்லோகம் இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், கீழே ஒரு ஸ்லோகத்திலே எம்பெருமானே ஒரு படகு ஓட்டியாகவும் பாதுகையை படகாகவும் தெரிவித்தார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே வேறு விதமாக உருவகம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார் என்னால், எம்பெருமானை ஒரு மானை பிடிக்கின்ற வேடன் போலே அவன் என்ன பண்ணுகிறான், வேடன் ஒரு புதரின் பின்னாலே ஒளிந்து கொள்ளுகிறானா. முன்னாலே என்ன பண்ணுறான்னா, ஒரு பெண்மான் குட்டியை கட்டி வைத்திருப்பான். அந்த பெண்மான் குட்டி அந்த இடத்துல இருக்கும், வேடன் மறைந்திருப்பான். இந்த பெண்மானை பார்த்து மற்ற மான்கள் அந்த இடத்துல வந்து சேரும். உடனே அந்த மான்களையும் பிடித்து கொள்வான். இதுதான் பார்வை வைத்து இணக்கு பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரை போலே என்று இப்படியாக ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த பாதுகையாகிற மான், பெண்மான், அதை என்ன பண்ணுகிறான், எம்பெருமான் வைத்து விடுகிறான். அதை சுற்றி இருக்கக்கூடிய புதராக இருக்கிறது எது என்னால், அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒளிக்கற்றைகள் இருக்கிறது, அதுவே புதராக இருக்கிறது. இங்கே எம்பெருமான் அதன் பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதை காட்டி ஜனங்கள் எல்லாரையும் வசீகரித்து அவர்களை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறான். எப்படி ஒரு வேடனானவன் ஒரு மானை காட்டி, பெண்மானை காட்டி மற்ற மான்களை எல்லாம் வசீகரித்து விடுகிறானோ, பிடித்து விடுகிறானோ, அதுபோலே என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். மணிகணக்கிரணைஸ்தே கல்பித்தே குல்மபேதே மிருகயுருவ குரங்கீம் துவாம் புரஸ்கிருத்ய பவ்யாம் ஹரதி சரணரக்ஷே பக்தி பாஷாவருத்தம் ஹிருதய ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாதா. மணிகணக்கிரணைஸ்தே, பாதுகையிலே இழுக்கப்பட்டிருக்கிற மணிகணங்கள், மணிக்கூட்டங்கள், அதனுடைய கிரணைஹி, அவைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன, கல்பித்தே குல்மபேதே, அவைகளெல்லாம் குல்மபேதே கல்பித்தே. குல்மம் என்னால் புதர். அதெல்லாம் புதர் என்ன பண்ணும், அந்த வேடனை வெளியிலே தெரியாமல் மறைத்து கொள்ளும் அல்லவா. அதனால இங்கேயும் அந்த பாதுகையினுடைய கிரணங்கள் அப்படி மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் பகவான் என்ன பண்ணுகிறான், மிருகயுஹு இவ குரங்கீம் துவாம் புரஸ்கிருத்ய, துவாம் குரங்கீம் புரஸ்கிருத்திய, துவாம் உன்னை, குரங்கீம் என்னால் பெண்மான், பெண்மானாகிற உன்னை பெண்மானாக புரஸ்கிருத்திய முன்னாலே வைத்து, மிருகயுஹு இவ, அதாவது ஒரு வேடனை போலே அந்த வேடனானவன் என்ன பண்ணுறான், அந்த காரியத்தை பண்ணுகிறான். அப்புறம் அப்படியா அந்த மற்ற மான்களை பிடிக்கிறான். இந்த பெண்மானை பார்ப்பதற்காக மற்ற மான்கள் வருகிறது, அந்த மான்களை பிடிக்கிறான்.
அதுபோல இங்கேயும் என்ன பண்ணுகிறான், ஹரதி சரணரக்ஷே, சரணரக்ஷே எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்ன பண்ணுகிறான், எம்பெருமான் ரங்கநாதா பக்தி பாஷாவருத்தம், பக்தி பாஷாவருத்தம், பக்தி என்கிற ஒரு பாசத்தினாலே கட்டுப்பட்டிருக்கிற ஜனங்களை, ஹரிணயூதம், ஹரிணயூதம் என்னால் மான் கூட்டங்களை என்ன பண்ணுகிறான், ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாதா ஹரதி, அந்த ரங்கநாதனானவர் ஹரிக்கிறார் என்கிறார். வேடன் புதர் பின்னாலே மறைந்து கொண்டு அங்கே ஒரு பெண்மானை கட்டி வைத்து அதை பார்ப்பதற்கு வருகின்ற மற்ற மான்களை பிடிப்பது போல இங்கே என்ன பண்ணுகிறான் என்னால், இங்கே புதராயிருப்பது அந்த பாதுகையினுடைய கிரணங்கள், அங்கே பெண்மானாயிருப்பது எதுன்னு கேட்டா அது பாதுகை தான். அப்போ என்ன பின்னாலே இருந்து கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் என்னால், இந்த பக்தியாகிற வலையிலே அகப்பட்டு கொண்ட ஜனங்களுடைய மனதாயிருக்கிற மான்களை பிடிக்கிறார் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 523வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், எம்பெருமானுடைய திருமார்பிலேயும் கௌஸ்துபம் என்கிற ஒரு ரத்தனம் இருக்கிறது. இப்ப பாதுகையிலையும் ரத்தனங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டு ரத்தனம்ல எது உயர்ந்தது? ஆனால் சாதாரணமா என்ன சொல்லுவா, மேலே இருக்கிறது திருமார்பு, அதனால அங்க இருக்கிற ரத்தனம் உசந்ததுன்னு சொல்லுவா. இல்லை, இப்ப உயர்ந்தது எதுன்னா இதுதான், திருவடியில இருக்கிற பாதுகையில இருக்கிற ரத்தனம் தான் என்று சமத்காரமாக ஓர் அர்த்தத்தை சொல்லுகிறார் இந்த 523வது ஸ்லோகத்தில். பரிச்சித பதமூலா பாதுகே ரங்கிணஸ்துவம் பிரபவதி புஜமத்யே கௌஸ்துபோயம் ததாபி பவதி புருஷமதஸ்தாத் தேஜசா பவ்யபூம்னா சலபித துரிதானாம் தாவகானாம் மணீனாம். பரிச்சித பதமூலா பாதுகே ரங்கிணஸ்துவம், அதாவது நீ என்ன பண்ணியிருக்கிறாய், திருவடியினுடைய பரிச்சயம் பண்ணப்பட்டவளாய் இருக்கிறாய். பரிச்சித பதமூலத்துவம், பரிச்சித பதமூலா, எம்பெருமானுடைய திருவடி இடை அடி இருக்கிறதே, அதுல உனக்கு ஒரு பரிச்சயம் ஏற்பட்டிருக்கிறது. ரங்கிணஸ்துவம், ரங்கிணா, அந்த ரங்கநாதனுடைய ஒரு திருவடிகளை நீ கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னொரு ஒன்று இருக்கிறது, அது கௌஸ்துபம்னு பேரு. அது எங்க இருக்கிறது, பிரபவதி புஜமத்தியே கௌஸ்துபோயம், எம்பெருமானுடைய இரண்டு புஜங்களுக்கு நடுவிலே திருமார்பிலே கௌஸ்துபம் என்கிறது இருக்கிறது. ததாபி, அப்படி இருந்தாலும் கூட எது உயர்ந்தது என்று பார்த்தா நீ எப்படி இருக்கிறாய், பவதி புருஷம் அதஸ்தாது, நீ மிகவும் கீழே இருக்கிறாய். அவனுடைய மார்பிலே போய் அந்த இது இருக்கிறது கௌஸ்துபம் என்கிற ரத்தனம், ஆனால் நீ பாதுகையினுடைய ரத்தனங்கள் கீழே இருக்கிறது. இருந்தாலும் என்ன பண்ணுகிறது இந்த ரத்தினங்கள் என்று கேட்டால், தேஜசா பவ்யபூம்னா சலபித துரிதானாம், நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா பாபங்களை எல்லாம் போக்குவது என்று வருகிற பொழுதோ, தாவகானாம் மணினாம், உன்னுடைய மணிகளாலே, மணிகளிலிருந்து வரக்கூடிய ஒளிகளாலே அந்த பாபங்களை எல்லாம் நீதானே போக்குகிறாய். கௌஸ்துபம் வெறும பிரகாசிக்கிறது எம்பெருமானுடைய திருமார்பில், ஆனால் இந்த பாதுகையிலிருந்து வரக்கூடிய மணிகள் அது என்ன பண்ணுகிறது, பாபங்களை போக்குகிறது என்று பார்த்தால், அப்போ எது உயர்ந்தது என்று பார்த்தால் இதுதான். அப்போ காந்தி இது ரொம்ப கீழே இருந்தாலும் கூட பெருமையாலே மேலே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்படி கூட ஒருத்தன் சொல்லாமோ, தராசில ஒன்றை வைக்கிறோம், ஒரு பொருளை வைக்கிறோம், அதனுடைய எடையும் வைக்கிறோம். இந்த எடையும் வைத்தால் எது கீழே இருக்கிறதோ அதுதான் உயர்ந்தது தராசில, மேலே இருக்கிறது தாழ்ந்தது. இல்லையா சுவாமி, மேலே இருக்கிறது உயர்ந்தது, கீழே இருக்கிறது தாழ்ந்ததுன்னு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் சொல்லுவாளேன்னு சொன்னான். வாஸ்தவம் தான், ஆனால் தராசில் அப்படி இல்லையே. தராசில் மேலே போயிடுத்துன்னா அது தாழ்ந்தது, எது கீழே இருக்கோ அதுதான் உயர்ந்தது. இப்போ இங்கே கூட பார்த்தால் எப்படி இருக்கிறது, கௌஸ்துபம் மேலே இருக்கிறது, பாதுகையினுடைய மாணிக்கங்கள் கீழே இருக்கிறது. எது இருக்கிறதுனா கீழே இருக்கிறது தான் உயர்ந்தது என்று சொல்லும்படியாக. என்ன காரணம், உண்மையிலே சொல்ல போனால் கௌஸ்துபம் என்கிறது என்ன, என்னால் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் பிரதிநிதி என்று சொல்லியிருக்கிறார்கள். எம்பெருமான் அத்தனை ஜீவாத்மாக்களையும் கௌஸ்துபம் போல தான் ஏற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்கிறார்.
அப்ப எம்பெருமான் ஜீவாத்மாக்களை ஏற்றுக்கொண்ட கௌஸ்துபம் அது மார்பில் இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளும்படி செய்யறதே இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய மாணிக்கங்களுடைய ஒளிதானே. இது ஒரு கௌஸ்துபமாக ஆகணும்னா அதுக்கு பாதுகையினுடைய ஒளிதானே முக்கியம். அப்ப பாதுகையினுடைய ஒளி அந்த மாணிக்கம்தான் உயர்ந்தது, அது கீழே இருந்தாலும் அதுதான் உயர்ந்தது என்று அர்த்தத்தை சொல்லுகிறார். மிகவும் அர்த்த கர்ப்பமுள்ள ஒரு ஸ்லோகம் இது. இன்னும் விசேஷமான வியாக்கியானங்கள், அதை நாம் சேவித்து இன்னும் தெளிவு பெற வேண்டும். அடுத்தபடியாக 524வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பெரிய மகாப்பிரளயம் ஏற்பட்டு உலக அனைத்தும் கூட இருளிலே மூழ்கி கிடக்கிற பொழுது பெருமானும் பிராட்டியும் ஏகாந்தமா இருக்காளே, அந்த சமயத்திலே இந்த பாதுகையினுடைய ரத்னங்கள் எம்பெருமானுக்கு பக்கத்திலே இருந்து விளக்கு போலே ஒளியூட்டுகிறது, அந்த ஊழிக்காலத்திலேயும் என்று அந்த பெருமையை சொல்லுகிறார். கல்பஸ்ரேணி தின பரிணதௌ ஜந்துச்சாலே பிரசுப்தே விஸ்வவ்யாப்தே ஜகதி தமசா பாதுகே தாதிருஷேன ஸ்யானாலோகைஸ்தவ மணிகணைஹ வாசகேஹ பிரதீபாஹ சம்பத்யந்தே சஹ கமலயா ஜாகரூகஸ்ய யூனஹ. கல்பஸ்ரேணி தின பரிணதௌ. கல்பஸ்ரேணி தினம் என்னால் என்ன? பிரம்மாவினுடைய நாளுடைய கூட்டம், கல்பம்னு பேர், பிரம்ம கல்பம் என்று சொல்லுவார்கள். அதனுடைய முடிவு தின பரிணதௌ, அதனுடைய முடிவு, அதாவது பிரம்மாவினுடைய ஆயுள் முடிகிற காலம் முடிந்து வந்ததுன்னா என்ன பண்றான்? உலகத்தை எல்லாம் அழிக்கிறான். ஏதோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கல்பக்கோட்டி காலங்கள் பிரம்மாவுக்கு ஆயுசு. அவனுடைய ஆயுசு முடிஞ்ச உடனே உலகங்களெல்லாம் பகவான் அழித்து விடுகிறான். அந்த சமயத்தில் என்ன ஆகிறது என்னால், ஜந்துஜாலே பிரசுப்தே, எல்லா உயிரினங்களும் என்ன ஆகின்றன? அப்படியே நன்றாக தூக்கத்தை அடைந்து விடுகின்றன என்று சொல்றார். அப்படிப்பட்ட தாதிருஷேன தமசாஹா, அப்படிப்பட்ட ஒரு இருட்டு காலம். அது என்ன சொல்றன்னா, விஸ்வவ்யாப்தே ஜகதி தமசா பாதுகே தாதிருஷேன தாதுருஷேன தபசா ஜகதி வியாப்தே விஸ்வவ்யாப்தே என்ன. அந்த சமயத்தில் உலகெல்லாம் ஒரு பெரிய இருளாலே மூடப்பட்டு கிடக்கிறது. அந்த சமயத்தில் எங்குமே வெளிச்சமே கிடையாது என்று சொல்லும்படியாக இந்த லீலா விபூதி அனைத்தும் அப்படியே இருளிலே மூழ்கி கிடக்கிறது. அந்த சமயத்தில் என்ன ஆகிறதுன்னு கேட்டா, எம்பெருமான் மட்டும் விழித்து கொண்டிருக்கிறான். அது ஜாகரூகஸ்ய, நன்றாக எப்படி விழித்து கொண்டிருக்கிறான்? சககமலையா, பிராட்டியோடு கூட இருக்கிறான் அவன். சககமலையா, அப்படி ஜாகரூகஸ்ய என்று சொல்லும்படியாக அவன் விழித்து கொண்டிருக்கிற காலத்திலே, அப்பொழுது நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, தியானாலோகைஹி தவ மணிகணைஹி வாசகேக பிரதீபாக சம்பத்யந்தே. அப்பொழுது உன்னுடைய அந்த ஒளி இருக்கிறதே, அது அவர்களுக்கு விளக்கி ஏற்றினார் போலே. அதாவது பாதுகையினுடைய மணிகளிலிருந்து புறப்படக்கூடிய ஒளிகள், அது ரெண்டு பக்கமும் அவனுக்கு, அதாவது எம்பெருமானுக்கு விளக்குகளை பிரதீபாக விளக்குகளை ஏற்றி வைத்தார் போலே அது நன்றாக பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அதாவது பிரளய காலத்தில் எல்லா இடத்திலும் இருள் மூடி கிடக்கிறது. அந்த சமயத்தில் பெருமாள் பிராட்டியோடு எழுந்தருள் இருக்கிறார். அப்போ அந்த பிராட்டி எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற பாதுகை, அதில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள் ஒளிவிடுகிறது. அது எம்பெருமானுக்கு அந்த இருட்டிலே விளக்கை ஏற்றி வைத்தால் போலே இருக்கிறது என்று இப்படியாக அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।